ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 ஸ்டெப் கிட்டோட கம்ப்ளீட் கைட் தான் இது. இந்த 5 ஸ்டெப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யுவர் பிகினர்ஸ்க்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டப்பில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது, தென் அதுக்குள்ளே ஒரு ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் குரோமில். ஸோ கூகுளில் போயிட்டு கிட்டப் சைன்அப் அப்படின்னு என்ட்ரு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன்று வரும். அங்கே உங்களோட இமெயில் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு gmail.com. ஓகே, தென் உங்களோட இமெயிலோட பாஸ்வேர்டு, தென் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு யூசர் நேம். Password is 15 characters or at least 8 characters. ஓகே, பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக அங்கே கொடுக்கணும். மினிமம் 15லேருந்து 8 கேரக்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்னு வந்துடும். ஒரு யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். username is Raghunath is not available. ஓகே, Raghunath 28 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகுது. வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். ஒரு பசில் பண்ண சொல்கிறாங்க. பசில் எடுத்துக்கிறேன். யூஸ் தி ஏரோ, ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட், த ஃபேஸ் டைரக்ஷன்ஸ் இன்டு தி ஹேண்ட். ஃபேஸ் டைரெக்ஷனுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வைக்க சொல்கிறாங்க. டைரெக்ஷன் இந்த ஹேண்ட். சப்மிட். டன். அனதர் ஹேண்டோட டைரெக்ஷனுக்கு இது கரெக்டாக இருக்குது. மேக் ஷுர் தி ஆப்ஜெக்ட் ஃபேஸிங் தி சேம் டைரெக்ஷன் தட் ஹேண்ட் இன் த பாயிண்டிங் டுவர்ட்ஸ். ட்ரை அகைன் கொடுத்துட்டு ஹேண்டோட பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, சப்மிட். இப்போ என்ன பண்ணோம்? ஓகே, சேஞ்ச் submit. You may manually continue if you do not redirect automatically. ஓகே, இப்போது நம்மளோட இமெயிலுக்கு ஒரு கோடு வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். ஜிமெயில் போயிட்டு பார்ப்போம். லோடிங். ஓகே, இதோ வந்திருக்கு. இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண முடியல, நம்ம அப்படியே தான் டைப் பண்ண முடியும். 764722 764722 40. லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே காய்ஸ், இப்போது நம்மளோட யூசர் நேமுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு
கிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கிட் அப்படின்னா என்னென்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கோடில் வந்து ஏதாவது ஒரு எரரோ ஏதாவது ஒரு ஃபீச்சரில் வந்து ஏதாவது ஒரு சம்திங் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிட் யூஸ் பண்ணுவோம். இதை தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் இது வந்து கொலாபரேஷன், மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து கொலாபரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ப்ராஜெக்டை நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு சென்ட்ரலைசேஷன் பண்ணி வச்சுப்போம். சரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஹவு டு இன்ஸ்டால் கிட். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி கிட்டப் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்னால் விண்டோஸ்லேயும் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு git -version அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, git ஸ்பேஸ் -version அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வெர்ஷன் வந்து வந்துடும். ஸோ என்னோடய சிஸ்டமில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால கிட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஃபார் லினக்ஸுக்கு இந்த வெர்ஷனில் இருக்கிறதுனால இது வந்திருக்கு. ஓகேவா? இன்கேஸ் விண்டோஸ் அப்படின்னா வெர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஓகே. இப்போது என்னோடய சிஸ்டத்தில் கிட் இருக்குது. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்காக திருப்பி அகைன் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, sudo apt remove -start git. ஸோ பாஸ்வேர்ட் ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு எல்லா பேக்கேஜும். எஸ். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ இந்த கிட்டுன்னு ஒன்று உங்களோட இதில் இல்லை அப்படிங்கிற வந்து ஷோ பண்ணுது. நோ சச் ஃபைல் டைரக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. ஓகே, இப்போ என்னோடய சிஸ்டத்துலையும் கிட்டு கிடையாது. இப்போது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ கூகுளில் போயிட்டு git/scm அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒன்று வரும். ஸோ இதுதான் கிட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ போனீங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் என்னோடய சிஸ்டம் வந்து லினக்ஸுங்கிறத லினக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் வரும். ஓகேவா? விண்டோஸோட பேக்கேஜஸ்லாம் விண்டோஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டம் வந்து OS வந்து லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து என்ன இந்த கமாண்டை போடும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபார் தி லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் 5 ரிலீசஸ் டெபைனர் உபுண்டு நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ முன்னாடி sudo போடணும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அகைன் கிட் வெர்ஷன் செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா? கிட் வெர்ஷன் இப்போ நமக்கு வந்துடுச்சு. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஒரு பேக்கேஜர் ஃபைல்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டு போர்ட்டபிள் டு தம்ப்நெயில் எடிஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 64 பிட் யூஸ் பண்ணிக்கலாம், 34 பிட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோஸ்னால் அப்படி பண்ணோம், லினக்ஸ்னால் நம்ம ஈஸியாக கமாண்ட்லேயே பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கும் கமாண்ட் இருக்குது. பவர் செல்லில் இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவ்வளோ தான். ஸோ ஈஸியாக கிட்டை வந்து இப்படி தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ ஸ்டெப் 2 வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த ரெபாசிட்டரியையும் நம்மளோட லோக்கல் மிஷினையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் கிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னோடய ரெபாசிட்டரியும் என்னோடய லேப்டாப்புக்கும் ஒரு லிங்க் வேணும்ல. இதுக்கு பேர் தான் SSH ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. SSHனால் நம்ம சிஸ்டமுக்குன்னு ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த சிஸ்டம்ஸ் கீயை வந்து நம்மளோட ரெபாசிட்டரியோட லிங்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ கிட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம சிஸ்டத்தில் கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டெப் 2 வந்து டு லிங்க் டு ஆட் தி SSH கீ. ஓகேவா? ஓகே, இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடியே ரெபாசிட்டரி நான் கிட்டப் அக்கௌண்ட்டே என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் அதுவும் அப்லோட் பண்ணுவோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வீடியோ லிங்க் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போது இதுதான் என்னோடய
GitHub அக்கௌண்ட்டு. என்னோடய GitHub அக்கௌண்ட்டில் நான் போயிட்டு புதுசாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். ரெபாசிட்டரி அப்படின்னா இங்கே நியூ இருக்கும். நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்னோடய ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம் வைக்கிறேன். git tutorial. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட ஒரு ரெபாசிட்டரி பப்ளிக்கில் இருக்கணும் அப்படின்னா பப்ளிக்னால் யார் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ப்ரைவேட்டாக இருக்குன்னா நீங்கள் மட்டும் பார்க்கலாம். பர்டிகுலர் மெம்பருக்கு மட்டும் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் லாகின் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா ரீட்மி ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ரீட்மி ஃபைல் இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக நம்மளோட ஃபைலுக்கு சஜஷன் கொடுக்கலாம். இது என்ன சொல்லுது, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் git ignore ஃபைல்ஸ் எதுக்கு ஆட் git ignore தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். git ignore நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா அதில் நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். இப்போ ஆட் ஸ்கிரிப்ட், நோட் ஸ்கிரிப்ட். இப்போ இன்கேஸ் நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி npm இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நோடு மாடல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அது git ignore அந்த ஃபைல்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நோடு ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கிட்டுக்கு மூவ் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடும். ஏன்னா நம்ம கிட்டில் ஸ்டோர் பண்ணும்போது நோடு மாடல்ஸ் கொஞ்சம் பேக்கடான ஃபைலு. ஸோ எம்பி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் கிட்டுக்கு தேவையில்ல. ஸோ அதனால் git ignore ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகாது. தென் உங்கள்கிட்ட லைசன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் கிரியேட் ரெபாசிட்டரி ஃபைனலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கிரியேட் நியூ ரெபாசிட்டரி த கமாண்ட் லைன். இந்த ரெபாசிட்டரிக்கு இந்த ரெபாசிட்டரியோட நம்மளோட சிஸ்டத்தையும் நம்ம இந்த ரெபாசிட்டரியை நம்மளோட சிஸ்டத்தில் இன்சியலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே அங்கே இன்சியலைஸ் ஆகிற மாதிரி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா git ஃபஸ்ட்டு இன்சியலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் git add-ன்னு கொடுத்து ஒரு ரீட்மின்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணி அந்த ஃபைலை கமிட் பண்ணுறாங்க. தென் பிரான்ச் என்ன பிரான்ச்சுன்னு செக் பண்ணிவிட்டு பிரான்ச் மெயின்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ரிமோட் இந்த இதோட SSH கீயோட ஆட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் git புஷ் பண்ணிடுறாங்க. அந்த ரீட்மி ஃபைலை நம்மளோட பிரான்ச்சுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்மள்ட்ட எந்த ஒரு ஃபைல்ஸுமே இல்லை. கரெக்டாக இதை காப்பி பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் உங்களோட வேறு ஒரு பிரான்ச்சோட இந்த ரெபாசிட்டரி லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். புஷ் ஆன் எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரி ஃபார் தி கமாண்ட் லைன் அப்படிங்கிற இந்த இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ரிமோட் ஆர்ஜின் இஸ் ஆல்ரெடி எக்ஸிட் காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஆர்ஜின் எக்ஸிட்டோட கமெண்ட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ இது என்னோடய ரெபாசிட்டரி நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டு இன்சியலைஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல ரீஇன்சியலைஸ்டுன்னு வருது. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சியலைஸ்டுன்னு வரும். ஸோ இப்போ என்னோடய பிரான்ச் மெயின் ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகி அந்த பிரான்ச்சில் ரீட்மிங்கிற ஃபைல்ஸ் புஷ் ஆகிடுச்சு. இப்போது நான் என்னோடய பிரான்ச்சை செக் பண்ணுறேன். git branch. ஸோ மெயினில் இருக்கேன் நான். இப்போது நம்ம என்ன பிரான்ச்சில் இருக்கோம் கரண்ட்டாக அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணலாம்னா git ஸ்பேஸ் பிரான்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட பிரான்ச் வந்துடும். இப்போது நம்மளோட ரெபாசிட்ரியையும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஒரு ரெபாசிட்ரி இங்கே க்ரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்ரியை அதே லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது நம்ம எப்படி SSH கீ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஏன் SSH கீ ஆட் பண்ணணும் அப்படின்னா வாங்க காட்டுறேன். இங்கே நம்மளோட செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. இருக்குது. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு SSH கீ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய சிஸ்டமும் அதுவும் தெரியும். இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு
இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து நான் அகைன் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னால் ஓகே git remote origin இப்படி ஒரு கமாண்ட் இல்லையா? ஓகே சரி, git remote git remote origin. ஓகே guys, இப்போ வந்து நம்மளோட இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நான் அகைன் இப்போ நான் கொடுக்குறேன் அந்த கோடை. இங்கே பார்த்தீங்களா, பர்மிஷன் டினைடு. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா பர்மிஷன் டினைட் பப்ளிக் கீ அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் மெசேஜை த்ரோ பண்ணும். இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் SSH கீ நம்மளோட கிட்டையும் லோக்கலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் SSH அண்ட் GPG கீஸ் வந்துட்டு நியூ SSH கீ கிளிக் பண்ணிட்டு ஓகே இங்கே இந்த பேஜில் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீ நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். உங்களோட சிஸ்டமில் ஹோம் பாத்தில் போயிட்டு என்ன பண்ணணும், SSH -keygen அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பேர் அப்படிங்கிறது என்டர் த ஃபைல் இந்த இதில் தான் இருக்குது. ஃபைலை வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல, என்டர் ஓவர் ரைட் பண்ணணுமா, எஸ் ஒய் கொடுத்து என்டர் ஓகே என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம SSHக்குள்ளே போகணும். ஸோ cd.ssh உள்ளே போயிட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு பப் ஃபைல் தான் தேவை. என்னோடய லினக்ஸு வந்து நான் பப் யூஸ் பண்ணுவேன். விண்டோஸ்னாலும் இதே தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல டேர் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு நிமிஷம் கேட் id.pub ஃபைலுக்குள்ள டிஆர்னு கொடுத்து இந்த பப்பு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த கமெண்ட்ஸுக்கு பதிலாக லினக்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணு நீங்கள் கூகுளில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டவுட்னால் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான். நம்ம வந்து இப்போது நம்மளோட லோக்கலில் ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த கீயை நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் நம்ம இங்கே வச்சோம்ல SSHக்குள்ளே இங்கே போயிட்டு நம்மளோட கீயை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் SSH கீ. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்மளோட ரெபாசிட்டியை நம்ம இன்ஸ்டலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அகைன் நான் போய் காப்பி பண்ணிக்கிறேன். என்னோடய ஹோம் பார்த்து போயிடுறேன். ரெபாசிட்ரிஸ் ஓகே. ஸோ கெட்டுட்டு இங்கே இருக்காப்புல. ஓகே, நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கறதுனால ரீட்மி ஃபைல் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த எரர் அடிக்குதா அப்படிங்கிறது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் நம்ம அங்கேருந்து யூஸ் பண்ணோம். காப்பி பேஸ்ட். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி எந்த ஒரு எரருமே இல்லாமல் நம்மளோட மெயினுக்கு லிங்க் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து எப்படி SSH கீ. ஸோ ரீட்மி ஃபைல் நம்ம இத்தனை வாட்டி கொடுத்ததுனால
ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து புஷ் பண்ணும்போது தான் ரிமோட் ஆட் ஆரிஜின் இந்த ஆரிஜினுக்குள்ளே போகும்போது ஸோ ஃபஸ்ட்டே இங்கே வந்து ஒரு ஃபைல் ஆட் ஆகிடுது இந்த கமாண்டில். ஸோ அதனால் நம்மளோட ஒரு ப்ராசஸ் அப்பையும் இந்த இதில் வந்து நமக்கு ஒரு ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அதனால தான் இது இத்தனை வாட்டி ஷோ ஆகுது. ஸோ அது வந்து நாட் இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். பட் ஃபைனலி இந்த மாதிரி தான் எஸ்எஸ்கே கீ வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளை வந்து நம்மளோட சிஸ்டமையும் நம்மளோட கிட் ரெபாசிட்டரியும் லிங்க் பண்ணுவோம். இப்போது ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இருக்க சேஞ்சஸை நம்மளோட கிட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் ஃபைல் இஸ் index.html. ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபோல்டரில். ஸோ நான் இந்த ஃபோல்டர் இந்த ரகு ஃபஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபைலை ரகு ஃபஸ்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது நாட் எ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு HTML பேசிக் சின்டாக்ஸ், இங்கே ஒரு மெசேஜ். வெல்கம் டு வெப்டெக் 360. வெல்கம் டு இப்போது இங்கே வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த சேஞ்சஸை எனக்கு இங்கே செக் பண்ணுறேன். ஸோ ரகு ஃபஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரகு ஃபஸ்ட்டுக்குள்ளே போயிட்டேன். கிட் ஸ்டேட்டஸ் இந்த கமாண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இப்போது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நம்மளோட லோக்கலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ரெபாசிட்டரியில் இருக்க கோடும் நம்மளோட லோக்கலில் இருக்க கோடும் அப்டேட்டில் இருக்கும். அந்த அப்டேட்டான இருந்த லாஸ்ட் கமிட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ண சேஞ்சஸ் என்னவோ அதை வந்து கிட் ஸ்டேட்டஸ் போட்டோன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காட்டிடும், என்னென்ன ஃபைல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் index.fileன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே நான் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து அன்ட்ராக்டு ஃபைலில் இது வந்து காட்டுது. இன்கேஸ் நான் ஓல்டு ஃபைல் ஆல்ரெடி இருந்த ஃபைல் நான் பண்ணேன்னா எனக்கு இங்கேயே காட்டும் அன்ட்ராக் ஃபைலுக்கு மேலே. ஸோ இது வந்து அன்ட்ராக் ஃபைல், இதை வந்து அதால் ட்ராக் பண்ண முடியல, இப்படி ஒரு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ பர்டிகுலர் ஃபைல் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா கிட், இப்போ ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இருக்கு, ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு index.html மட்டும் வேணும் அப்படின்னா index.html அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த ஒரு ஃபைல் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ண ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா git commit -m, git commit ஸ்பேஸ் -m, இதில் ஒரு மெசேஜ், நான் என்னோடய நியூ கமிட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ என்னோடய மெசேஜை நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ கமிட் பண்ணதில் நான் வந்து இப்போ எனக்கு நான் புல் எடுத்து நான் செக் பண்ணணும், என்னோடய இந்த ரெபாசிட்டியில் இருக்கக்கூடும் என்னோடய லோக்கலில் இருக்கக்கூடும் சேம் தானா அப்படிங்கிறத கிட் புல் அப்படின்னு கொடுக்கலாம். ஆல்ரெடி அப் டு டேட். இப்போ வந்து நம்மளோட கோடு வந்து அங்கே இருக்கதும் இங்கே இருக்கதும் அப் டு டேட்டில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா அங்கே வந்து வேறு எந்த சேஞ்சஸும் நடக்கலை நம்மளோட ரெபாசிட்டரியில், அதனால் அப் டு டேட்டில் இருக்குது. ஸோ இப்போது இந்த சேஞ்சஸை என்னோடய ரிமோட்டுக்கு என்னோடய பிரான்ச்சுக்கு நான் மூவ் பண்ணுறேன். இப்போது என்னோடய பிரான்ச் என்ன பிரான்ச் அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமிட் தான் கிட் பிரான்ச். ஸோ நான் இப்போ மெயினில் இருக்கேன். ஸோ என்னோடய பிரான்ச் வந்து நான் டைரெக்டாகவே நான் மெயின்லேயே ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய அப்டேட்டில் தான் இருக்குது என் பிரான்ச். இப்போது நான் இப்போ கிட் புஷ் கொடுத்து என்னோடய கோடை வந்து மூவ் பண்ணுறேன். புஷ் லோடிங். ஓகே, இப்போ நம்மளோட சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட ரெபாசிட்டரிக்கு மூவ் ஆயிடுச்சு. சரி, வாங்க நம்மளோட ரெபாசிட்டரியில் போய் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே index.html ஒரு ஃபைல் ஒன்று வந்திருக்கு. தென் நான் இப்போ கொடுத்துருக்க நியூ கமிட் வந்துருக்கு, 1 minute சேவ் வந்திருக்கு. ஸோ அங்கே நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் அது என்ன சேஞ்சஸ், அது என்ன அப்படின்ட்டு.
இங்கே வந்து welcome.vibrec360 அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஃபைலோடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு ஒரு சேஞ்சு கொடுக்குறேன். this is ரகு அப்படின்னு கொடுத்துறேன். இப்போது அகைன் நான் போயிட்டு get ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, modified index.html changes not staged for commit. இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் கமிட்டுக்கு ஸ்டேஜ் ஆகல. ஃபஸ்ட் டைம் நமக்கு என்ன வந்துச்சுன்னா அன்ட்ராக்டு ஃபைல். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபைலை வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு தெரில. இங்கே ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இந்த ஃபைலில் உங்களோட ஃபைலில் மாடிஃபை ஆகிருக்கு, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இப்போது git add dot again git commit ifname இதுக்கு மெசேஜ் தான் செகண்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ மெசேஜ் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு இது. இப்போ நான் கிட் கமிட் பண்ணிட்டேன். இப்போ நான் மெயினில் தான் இருக்கேன். ஸோ கிட் புல் கொடுத்தாலும் ஆல்ரெடி அப்டேட் தான் வரும். ஸோ நான் டைரெக்டாக கிட் புஷ் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ வந்து நம்மளோட கோடு வந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ செகண்டுன்னு ஒரு மெசேஜ் இங்கே வந்து த்ரோ ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா நவ், இப்போ தான். இதை செக் பண்ணுவோம். வெல்கம் டு vibrec360 திஸ் இஸ் ரகு. ஓகேவா, இந்த லைனுக்கு பதிலாக இந்த லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட ஒரு ஆர்கனைசேஷனே இப்படி தான் யூஸ் பண்ணிப்போம், இப்படி தான் கிட்ட வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான். எப்படி நம்மளோட லோக்கல்லேருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு ஹவு டு மூவ் டு யுவர் லோக்கல் ப்ராஜெக்ட் டு யுவர் ரிமோட் ரெபாசிட்டரி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கிட்டு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மை சேனல். ஸோ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு vibrec360. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளோட கிட்டப் அக்கௌண்ட்டில் இருந்து எப்படி நம்மளோட ஹார்ட் கோடை எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறது, ஒரு லிங்க்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ராஜெக்டை உங்களோட கிட்டில் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். அந்த ப்ராஜெக்ட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் எனி எரர்னால் அதை கிளியர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்களோட ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்னதாக ஒரு index.html ஃபைலை மட்டும் நான் எப்படி மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் காம்ப்ளெக்ஸான ஃபைல்ஸாக இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். GitHub IO யூஸ் பண்ணி எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா, ஹவு டு ஹோஸ்டிங் தி யூஸிங் GitHub IO. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளோட பேஜஸ், இந்த பேஜஸ்ங்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த யூஐ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா என்னென்னா, உங்களோட செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அங்கே வந்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற ஒன்று சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து உங்களோட விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐஓ வந்து GitHub IOவில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, அங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் விசியபிலிட்டி கொடுத்து நீங்கள் பப்ளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பேஜஸ் வாங்க. ஸோ பேஜஸ் வந்துட்டு இங்கே வந்து கேட்கும், இங்கே வந்து எந்த பிரான்ச்சில் இருக்குது உங்களோட கோடு அப்படின்ட்டு. ஸோ எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இது மெயினில் இருக்குது. நீங்கள் மெயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா ரூட் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேவா, இது வந்து ரூட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா, இப்போது ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கிட் ரெபாசிட்டி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல github.com அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களோட யூசர் நேம் டாட் github.io தென் லாஸ்ட்டில் உங்களோட ரெப்போ நேம் /ரெப்போ நேம் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா சரி கைஸ், இங்கே வந்து ஒரு கமா ஆட் ஆகிருக்கு. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ என்ட்ரு பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரு பண்ணணும், இல்லைனா இது இங்கே வந்து டாட். ஸோ இவ்வளோ தான். வெல்கம் டு வைப்ரேக் 360. திஸ் இஸ் ரகு. ஸோ நம்மளோட ரெப்போ வந்து இப்போ வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் guys. இது okay guys, thanks for watching. I hope this tutorial was helpful. Don't forget to like, comment and subscribe for more awesome tech contents. See you in the next video. Bye bye.